தகுதி வாய்ந்த தலைவர் பெருந்தகை தமிழகத்தில் அன்னை பல்கலைக்கழகம் என்று நாட்கள் போற்றுகிற சென்னை பல்கலைக்கழகத்தில் தனிப்பெரும் துணைவேந்தராக திகழும் பெருந்தகை திருவாசகம் அவர்களே, இந்த அருமையான கருத்தரங்கத்தை தமிழ்துறையோடு இணைத்து நடத்துகிற ஒரு பெருமித பணியை செம்மொழி ஆய்வு நிறுவனம் மிகச் சிறப்பாக நடத்துகிறது. ஒரு நேற்று முன்னாளுக்குள் தமிழகத்தில் 3 பல்கலைக்கழகங்களில் செம்மொழி மத்திய நிறுவனம் ஆங்காங்கே பயிலரங்குகளை நடத்துகிறது என்று காணும்போது நமக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சியும் பெருமிதமும் விளைகின்றன. செம்மொழி நிறுவனம் மாணவர்களையும் பேராசிரியர்களையும் ஆர்வலர்களையும் அறிஞர்களையும் ஒன்று திரட்டி சங்கத்தமிழ் மாட்சியையும் தமிழின் தொன்மையின் பெருமிதத்தையும் உணர்ந்து மகிழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த கருத்தரங்கத்தை நடத்துவதை நான் மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறேன். அறிஞர் தெய்வசுந்தரம் அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த நாள் எனக்கு தெரியும். ஆர்வமும் ஆற்றலும் தனியாத தொண்டாற்றும் உள்ளமும் கொண்ட ஒரு புரட்சி இளைஞராக வந்தவர் நண்பர் தெய்வசுந்தரம் அவர்கள். அவர்கள் தன்னலமில்லாமல் ஆரவாரமில்லாமல் தன்னுடைய மொழித்திறனை மிக நுட்பமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. துணைவேந்தர் கேட்டால் இன்பமடைவதற்குரிய வகையில் கணிப்பொறியில் முதுகலை வகுப்பை தமிழ் மாணவர்கள் பங்கு பெற்று பெறலாம் என்று மாற்றியிருக்கிற தகுதியை I don't think in any of the universities in India they have attempted of teaching computer with the knowledge basically of the local language. அந்த வகையில் இந்த தமிழ் முதுகலை படிக்கிறவர்கள் அறிஞர் திருவாசகம் கனவு கண்ட வகையில் தமிழ் அறிவும் கணிப்பொறி அறிவும் ஒன்றாக பெற்று உலக அரங்கில் தலையிடுவதற்குரிய வாய்ப்பை அவர் தொடர்ந்து நடத்தி வருகிறார். பேராசிரியர் திருவாசகம் அவர்கள் பேசிய பிறகு இதுவேறு தமிழறிஞர்கள் வேலைக்கு பேச வேண்டாம். கடல் வடை திறந்தது போல அவர் தன்னுடைய மனக்கருத்துக்களை எடுத்து காட்டிய மாட்சி நம்மை நெகிழ செய்கிறது. சொன்னால் செய்கிறவர் பேராசிரியர் திருவாசகம். அவர் எளிமையாக பிறந்ததை பல நேரங்களில் சொல்கிற போது நமக்கு கண்களில் நீர் துளிக்கும். அந்த எளிமைதான் என்னுடைய ஈடற்ற வலிமை என்று அவர் காட்டியிருக்கிறார். ஒரு பாடல் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உலகமெல்லாம் கடலால் சூழப்பட்டு நிலங்களெல்லாம் மறைந்த பிறகு தன்னந்தனியாக இருந்து வருந்தினாராம். யார் அவர் என்று கேட்டால் இது பாட்டுத்தான். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சொல்லுகிற தொடர். யாருமே துணையில்லையே என்று சொல்லி சிவபெருமான் சோர்ந்து போல் உட்கார்ந்திருந்தார். அவருடைய தனிமையை எப்படி போக்குவது என்று கேட்டார்களாம். திருவாசகத்தை கையில் கொடுங்கள் போதும் என்று போதும். கடையோடி வரும் தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்து உடையான் திருவாசகத்தில் ஒரு பிரதி கருதியதே என்பது மனோன்மணியம் சுந்தரனாருடைய தமிழ்த்தாய்வாள். அதுபோல் துணையில்லாமல் தமிழ் எவ்வளவு தத்தளித்தது தெரியுமா?
இப்போது ஒரு துணைவேந்தருடைய துணை கிடைத்திருக்கிறது என்றால் தமிழ் எவ்வளவு மகிழ்கிறது என்று சொல்லலாம். நண்பர்களே, என்னோடு உடன் படித்தவர்கள் தான் பேராசிரியர் ராமசுந்தரம், பேராசிரியர் கோதண்டராமன், பேராசிரியர்கள் பலர் இருக்கிறார்கள். ஒரு கிழக்கு வெளுப்பதற்கேற்ற வகையில் புதிய நூல் வழக்கு பெற வேண்டும் என்பதற்காக அந்த பதிப்பகத்தினுடைய தலைவர் அமெரிக்க நாட்டில் பல்லாண்டுகள் இருந்த பொறியாளர் பத்ரி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். தொல்காப்பிய கோட்பாடுகளை பற்றி ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். என்னை விட இலக்கணம் மிக நன்றாக படித்தவர் ராமசுந்தரம். அப்போதெல்லாம் இலக்கணம் என்றாலேயே மருந்து போயிருந்தோம். எது தொல்காப்பியம்? நான் வருகிற போது தெய்வசுந்தரத்தினுடைய மாணவர் சுந்தரம் எனக்கு தொலைபேசியில் துணைவேந்தர் உரிய நேரத்தில் வந்து விடுவார், எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் அப்ப சொன்னேன், நான் வந்துட்டேன் என்று சொன்னேன். நான் வந்து விட்டேனா? வந்து கொண்டிருக்கிறேன் சொல்லியிருக்கணும். அப்படிதான் சார். இல்லை என்றால் அவர் சொன்ன போது நான் புறப்படவில்லை, வருவேன் சொல்லியிருக்கேன். நான் வருவேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் வந்து விட்டேன். ஆனா அவர் சொன்ன உடனேயே நான் வந்து விட்டேன், வந்துட்டேன் என்று சொன்னேன். சுந்தரம் உடனே சொன்னார், தொல்காப்பியத்தை நினைவூட்டுகிறீர்களே. வாராக்காலத்தும் நிகழ்காலத்தும் ஓராங்கு வரும் வினைச்சொல் என்ன ஆகுமா? விரைவு பொருளில் சொல்வார்கள். இதான் தொல்காப்பியம். நான் பேராசிரியர் ராமசாமி அவர்களிடத்தில் ஒன்று கேட்பது, காலையில் இருந்து மாலை வரை ஒரு மாணவரோ ஒரு குடும்பத் தலைவரோ பேசுகிற தொடர்களை எல்லாம் எழுதி எத்தனை தொல்காப்பிய நூற்பாக்கள் உள்ளே அடக்கி இருக்கின்றன என்று கண்டறிகிறது. இலக்கணம் என்பது பேசும் போதும் நடைமுறையிலும் வழக்கிலும் எண்ணத்திலும் எப்படி கரைந்திருக்கிறது என்பதுதான் தொல்காப்பியத்தின் சிறப்பு. சில பேர் சொல்வார்கள், காலத்திற்கேற்ப இலக்கணம் எழுத வேண்டும் என்று. காலத்திற்கேற்ப இலக்கணம் எழுத வேண்டாம். தொடக்கத்தில் அமைந்த நூற்பாவினுடைய கருத்துக்கள் விரிவுபடவும் காலத்திற்கேற்ப வளைந்து கொடுக்கவும் எண்ணங்களுக்கு இடம் தருவவும் அமைந்த திறம்தான் தொல்காப்பியத்தின் சிறப்பு. கடிசொல் இல்லை, காலத்து பணி சிதைந்தன வரினும் இயந்தன வரையார். ஆண்டுதோறும் இலக்கணம் எழுதி கொண்டிருக்க மாட்டார். கிராமர் என்று சொல்லுகிற கிரேக்க சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் எழுத்து கலை என்பதுதான் பொருள். ஆனால் தமிழ் இலக்கணம் என்ன அமைக்கிறது என்றால், நாம் பேசுகிறோம், வாழ்கிறோம், சில எண்ணங்கள் நம் மனத்தில் பதிகின்றன, அதனை எடுத்து எழுதுகிறோம். எழுதுகிற நூலுக்கு அமைக்கிற ஒரு கட்டிடத்திற்கு கற்கள் உண்டு. இந்த கற்களை பொருத்துவதற்கு காரை பூச வேண்டும். காரை பூசுவதும் கற்களும் தான் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம். நாம் யாரும் கல்லாராய்ச்சி பண்ண போவதில்லை.
பாறைகளின் ஆராய்ச்சி அல்ல. கட்டிட அமைப்பை ஒழுங்காக அமைப்பதற்கு கற்கள் எப்படி பயன்படுகின்றன, இந்த கற்கள் எந்த நிலையில் பொருந்துகின்றன, தானாகவே எழுதுவது இல்லை. இலக்கணம் ஊரார் உறவோர் பேசுவதையெல்லாம் கேட்டு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு திருக்குறள் எடுத்துக்கொள்வோமே. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல பிற. இது ஒரு குறள். பாருங்கள், இந்த ஒரே எழுதுறது ஒரு இலக்கணம் படிச்சிடும். இலக்கணம் படித்தால் என்ன நினைக்கிறார்? இந்த குறளை பார்த்து அறிவறிந்த மக்கள் யாரது? பிறக்கிற பிள்ளைகளை போல ஒரு சிறப்புடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு பேராக வாய்ப்பதில்லை. அறிவறிந்த மக்கள் என்பதற்கு பொருள் எழுதணும்னு பார்க்கிறார். நாம் என்ன சொல்லணும்? ஆண் குழந்தை, பெண் குழந்தை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரெண்டும் ஒன்றுதானே. இப்ப நீங்க பேசலாம். பல்வேறு அப்படி கை வரல. உயர்திணை பன்மை பொது சொல் ஒரு சொல்லுது. உயர்திணை பன்மை பொது சொல் என்று சொன்னால் ஆண்களா பெண்களா? ஒன்று ஒழித்து சொல்ல வேண்டும் இலக்கணம். எப்படி இந்த இலக்கணத்தை நாம் எங்கே எடுக்க வேண்டும்னா இலக்கியத்திலிருந்து எடுக்க வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம், மகளிர் வருந்துவார்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? அறிவறிந்த மக்கள் என்பதால் ஆடவரும் மகளிரும் இருந்தாலும் ஒன்றொழி பொது சொல் என்ற வகையில் இது ஆண் மக்களை குறித்தது. இப்படி எழுதலாமான்னு கேட்டா அவர் எவ்வளவு தெளிவானவர் என்பதற்கு ஒரு சான்று. ஒரு பெண்மணி ரொம்ப வருத்தத்தோடு பேசுகிறார். நாங்கள் 2 பேரும் நள்ளிரவில் காண்கிறோம். ஆனால் இந்த ஊருக்கு எப்படியோ இது தெரிந்து விட்டது. இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எங்களை பற்றி பேசுகிறார்கள். ஊரவர் கப்பை எருவாக, அன்னை சொல் நீராக இந்த நோய் வளர்கிறது. ஊரார் பேசுகிற வம்பும் என்னுடைய தாயாருடைய வசமும் இந்த காதல் பயிரை நீராக வளர்க்கிறது. இப்ப யார் ஊரவர்? இலக்கணம் பல்வேறு சொல்லுகிறார். உயர்திணை பன்மை பொது சொல் ஒன்றை நீக்க வேண்டுமே. யார் இப்படி இந்த ஊர் கதைகளை பேசுவார்கள்? அவர் நினைக்கிறார். ஈண்டு ஆண் மக்களை ஒழித்து பெண் மக்களை குறித்தது. இலக்கணம் எவ்வளவு இனிப்பாக ஆக்குகிறார்கள் பாருங்கள். இந்த தொல்காப்பியத்தினுடைய கோட்பாடுகள் என்று காணும் போது உங்கள் துணைவேந்தர் பேசும்போது ரொம்ப உருக்கமான ஒரு கருத்தை சொன்னார். நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் 142 நூற்பாக்களை எடுத்து 100 தலைப்புகளில் எழுதியது தொல்காப்பியம். அவர் தன் கைப்பட 600 நூற்பாக்களை எழுதியிருக்கிறார். அதிலே இருப்பதில் இந்த 142 தான் எடுத்து எழுதினார். அதில் எழுதியதில் என்ன சிறப்பு என்றால், இலக்கியங்களிலே தேர்ச்சி உடையவர்களுக்கு இலக்கணம் இயல்பாகவே வரும்
என்பதற்கு ஒரு சான்று. அவர் தான் படித்த இலக்கணத்தை இலக்கியத்தை நினைக்கிறார். அவர் காதல் வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறார் பல கதைகள். இப்ப நீங்க பார்க்கலாம், பால் இருக்கும், பழம் இருக்கும், தூக்கம் வராது. தொல்காப்பியம் சொல்லுதே. எப்படி பிரிவிலே நோதல், இரண்டு பேரும் கண்களால் கண்டார்கள், கண்கள் பேசின, காதல் பிறந்தது. இரண்டும் கண்ணால் நோக்குவதை பற்றி தொல்காப்பியம் ஒன்றது பாரே தமியர் காண்ப. இதுல ஒரு பெரிய கருத்து நீங்கள் எண்ண வேண்டியது, ஒரு பழைய கதை இருக்கிறது. அந்த கதை பொய்க்கதை தான். அந்த கதையில ஒரு கருத்து ஒன்று தெரிகிறது. திருவாசகம் போல பாண்டிய நாட்டை ஆண்ட வேந்தர் தமிழ் அறிஞர்களை எல்லாம் அழைத்து எங்கே தொல்காப்பியத்தை கொண்டு வாருங்கள் என்று கேட்டார். என் நண்பர் சுந்தரம் போலீஸ் நாட்டில் வேலை பார்த்தவர். அங்கெல்லாம் போய் தமிழ் இலக்கணம் சொன்னவர். எனவே எழுத்ததிகாரத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டார். ஆரம் சுந்தரம் எனக்கு இதுதான் என்னுடைய பயிற்சி, நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். திருவாசகம் கேட்டார், இன்னும் தொல்காப்பியம் முடியவில்லை, வேறு யாரை கேட்பது என்று சொன்னார். மைசூர் நடுவண் நிறுவனத்துக்கு எழுதுங்கள், அங்கே பேராசிரியர் ராமசாமி இருக்கிறார், அவரை கேளுங்கள். அவர் சொல்லதிகாரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அவ்வளவுதான். திருவாசகம் சொன்னார், சொன்னபடி செய்கிறவர். நான் சொல்லி 20 நாள் ஆயிற்று, இந்த 2 நாள் வந்திருக்கிறதே, 3வது எங்கேன்னு கேட்டார். தமிழர்கள் வாழ்வு சிதைந்த காலம், தமிழர்களுடைய காதல் வாழ்க்கையினுடைய நெறிப்பாடு கலக்கி போன காலம். எழுத்ததிகாரத்துக்கு தமிழ் என்று பெயர் இல்லை, சொல்லதிகாரத்துக்கு தமிழ் என்று பெயர் இல்லை. தமிழ் என்று சொன்னால் பொருளதிகாரம் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இலக்கண நூல் இருக்கிறது, ஒரு 60 பக்கம், தமிழ் நெறி விளக்கம் பேரு. அப்ப தமிழ் என்றால் எது? திடீரென்று காண்பது, கண்டவுடனே மயக்குவது, மயங்கிய பிறகு மணந்து கொள்வது, மணந்த பிறகு குழந்தை பிறப்பது, பிறகு மறந்தேன் என்று சொல்வது, இப்படிப்பட்ட துட்டவன், இப்படிப்பட்ட துஷ்யந்தன் கதையா காதல்? இது வேறு பொருளதிகாரம் என்று கேட்டு பார்த்தால் திருவாசகம் சொன்னார், நான் கேட்ட வரையிலும் யாரும் கொண்டு வந்து கொடுக்கவில்லை, நான் போய் என்னுடைய தெய்வத்தை கேட்கிறேன் என்று கேட்டார். கேட்டாராம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே இந்த கதை. உடனே கடவுள் சொன்னாராம், திருவாசகம் யாரிடத்திலும் ஒரு பொருள் கேட்டதில்லை. அவர் பொன்னையா கேட்டார், பொருளையா கேட்டார்? வேந்தற்கு வந்த கவர்ச்சி அறிவு பொருத்தது. பாண்டிய வேந்தற்கு வந்த கவர்ச்சி ஞானத்தின் பொருட்டன்றே. Intellectual endeavor that cannot be comprehended by any of these scholars.
with such an avid interest when Vice Chancellor makes a plea means what a kind of a greatness and what kind of a love of wisdom the king possesses என்று சொன்னது போல அன்று இரவு 60 நூற்பாக்களை எழுதி ஒரு ஏடு கிடைத்ததாம். அதுக்கு என்ன பெயர்? இறையனார் கடவியல், இறையனார் அகப்பொருள். அது கூட சரியான நூல் இல்லை. காரணம், அதுல புறப்பொருள் இல்லை. இதை விட இன்னொரு சிறப்பை பாருங்கள். அது என்ன நூல்? இறையனார் அகப்பொருள் தானே. எழுதியது யார்? எப்படி எழுதியிருக்கிறார் தெரியுமா? நான் எழுதுகிறேன் சொல்லி தொலைக்கிறேன். என்பன என்ன பொருள்? எனக்கு முன்னோர்கள் சொன்னார்கள். அப்ப கடவுளுக்கு முன்னோர்கள் யார்? தமிழர்கள். இது தெரியாம கடவுள் மொழியை படைத்தார் என்பது எவ்வளவு மடமை! கடவுளே மொழிக்கு மாணவராக இருந்தார் என்று சொல்லுகிற தமிழுக்கு எவ்வளவு அறிவுடைமை! அந்த இறையனார் கடவிகளில் வருகிற பாடல்கள், அதில் வருகிற 60 நூற்பாக்களில் ஏறத்தாழ 20 நூற்பாக்கள் தொல்காப்பியமே. இப்ப உங்களுக்கு விளங்கி விட்டதல்லவா? பொருள் எதற்காக? சொற்களை வைத்து கட்டுவதற்காக. சொற்கள் எதற்காக? எழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன? இந்த எழுத்துக்கள் தனித்தோ தொடர்ந்தோ சொல்லாகி தொடராகி அந்த தொடர் பொருளுடையதாக. நீங்கள் ஒன்றும் இது வாழ்க்கையா இலக்கியமா என்று ஆராய வேண்டாம். தமிழ்நாட்டில் எப்படி நூல் எழுதலாம்? அவர்கள் காண்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? கிரேக்க நாட்டில் கேட்டால் ஏன் எழுதுகிறீர்கள்? நல்ல கேட்டுதானே. அவன் சொல்லுகிறான், இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அரிஸ்டாட்டில் சொன்னார், instruction with a tinge of excellence. அதைத்தான் பின்னாலே என்டர்டெய்னிங் என்று சொல்லிவிட்டார். தொல்காப்பியர் சொல்கிறார் பாருங்கள், அந்நிலை முதலாக அறம் பொருள் இன்பம் என்னும் மும்முதற் பொருட்டு உரிய. எதை எழுதினாலும் அறம் இருக்க வேண்டும். அறம் எதற்கு என்றால் மக்களுக்கு என்று இருக்க வேண்டும். மக்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்பது இல்லறத்தில் அமையும். வீடு பிறகு நாடு, இந்த வீடும் நாடும் பேராக கொண்டிருப்பது அறம். இதுதான் இலக்கியத்தின் நுணுக்கம் என்று தொல்காப்பியம் சொல்லுகிற கோட்பாடு இன்று வரை மாறியதான். நேற்று வந்த திரைப்படம் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஒளியின் ஓசையை எடுத்து காட்டப் போவதில்லை. எந்த திரைப்படமாகட்டும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு டைட்டானிக் படத்தில் எடுத்துப்பார். அதிலே அறம் உண்டு, பொருள் உண்டு, இன்பம். இதை பார்க்கிற பொழுதுதான் விதிகள் தொல்காப்பியத்தில் எப்படி வகுக்கிறார் என்பது ஒரு நல்ல குறிப்பு. நம்முடைய தமிழக முதலமைச்சரிடத்தில் நான் பல ஆண்டுகள் பணியாற்றினேன். அப்போது நான் ஒரு முறை எழுதியிருந்தேன், இந்த வகையில் இவரை
கருதுவதற்கு விதியில் இடமில்லை எழுதினார். அது நான் ஆங்கிலத்தில் இருக்குதான் அப்படியே மொழிபெயர்த்தேன். The rule does not permit this candidate to be considered, as there are certain regulations which will have to be strictly followed. அவர் எழுதினார், விதியை மதியால் வெல்லலாம் என்ற இதனை புறநடையாக கொள்க. என்ன சார் அர்த்தம்? எனக்கு தூக்கி வாரி போட்டது. நாமளே இந்த இலக்கணத்துல புறநடை சொல்றத படிக்கிறதில்லை. வகுப்புல சொல்லிக் கொடுப்பார்கள். 1000 பொது விதிகள் இருந்தாலும் ஒரு சிறப்பு விதி வந்தால் அத்தனை விதிகளும் அடிபடும். எனவே இலக்கணத்துக்கு சிறப்பு என்பது என்னவென்றால், எவ்வளவு தூரம் வலியுறுத்துகிறதோ அவ்வளவு தூரம் தளர்வுக்கும் இடம் தருவது. ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அறிஞர் திருவாசகம் அவர்கள் வணிகத்துறையில் மாபெரும் வல்லுநர். நாங்கள் என்ன சொன்னோம்? மக்களி விலங்குகள் என்று பிரித்து விட்டோம். இந்த மக்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வேறுபாடு என்று பார்த்தால், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்த பிறகும் கூட யானை காட்டில் தான் இருக்கிறது. அது ஒன்றும் நாட்டுக்கு வருவதில்லை. சிங்கங்கள் காட்டில் தான் முழங்குகின்றன. ஆனால் காடுகளில் மக்களும் ஒரு நாள் வாழ்ந்தார்கள். அவர்கள் காட்டை விட்டு நாட்டுக்கு வந்தார்கள். நாட்டுக்கு வந்த பிறகு நகரத்துக்கு வந்தார்கள். நகரத்துக்கு வந்த பிறகு நாகரிகம் கற்றுக்கொண்டார்கள். நாகரிகம் கற்ற பிறகு மட்டுமில்லாமல் அறிவால் நாளும் நாளும் உயர்ந்து வருகிறார்கள். ஓஹோ, இவர்கள் நாளும் நாளும் உயர்கிறவர்கள். யார்? மக்கள். விலங்குகள் இருக்குமே தவிர மாறாது. இதனால்தான் உயர்திணை, இன்னொன்று அல்திணை. பேராசிரியர் ராமசாமி சொல்லுவார், அது ஒரு பெரிய சிக்கல். உயர்திணை என்பதை உயர்ந்த திணை, இது பண்பு தொகையில் எழுதியிருக்கிறார்கள் பாருங்க. ஆனால் உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், உயரும் திணை நேற்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு உயர்வார்கள், நாளைக்கு மேலும் உயர்வார்கள். உயர்ந்து கொண்டே இருக்கிற மக்கள் ஒழுகலாக இருக்கிறது. தி எவர் growing, everlasting progress, ceaseless endeavor, இதுதான் மனித இனத்தின் மாட்சி என்று இப்போது சொல்கிறார்களே. தொல்காப்பியம் உயர்திணை அகரிணை. இதெல்லாம் பார்க்கிற போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. தொல்காப்பியத்திலே என்ன எண்ணி பார்த்தால் ஒரு 1600 நூற்பாக்கள், ஒரு 10-15 இந்த பக்கம் கூடும். அதுல பாருங்கள், ஒரு 250 இடங்களுக்கு மேல் நான் சொல்லவில்லை என்று சொல்லப்படுகிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே வருகிறவர் சில இடங்கள்ல தான் மட்டும் சொல்வார். எங்க சொல்லுகிறார் என்றால், நாங்கள் எந்த சொற்கள் வருவதையும் தடுப்பதில்லை. வருகிற சொற்களை நீங்கள் எடுத்து எழுதும் போது உங்கள் ஒலிக்கு ஏற்ப அல்லது அந்த ஒலிக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுங்கள். நான் 5 வயது இருக்கும் போதே எனக்கு எகிப்து என்றுதான் சொல்லிக் கொடுத்தார்கள். ஈஜிப்ட் சொல்லிக் கொடுத்தார்களா? எனக்கு தெரிந்த வரையில்
நான் சீனா என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தேன். எங்கள் பிரெஞ்சு நாட்டில் இப்போதும் சைனா என்றுதான் சொல்வார்கள். நான் இருந்த போது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இயேசுநாதர் தான். காரணம், அந்த ஜீசஸ் என்ற ஜகரம் உங்களுக்கு வராது. இதை சொல்லும் போது பாருங்கள், தொல்காப்பியர் என்பன்னு சொல்லல இல்லையா? அப்ப என்ன பொருள்? அவர் காலத்தில் தான் இந்த வட சொற்கள் அலைமோதின. அது வட சொற்கிழவிக்கு மட்டுமில்லை, ஆங்கிலத்திலும். துணைவேந்தர் கேட்டால் மகிழ்வார். ஆங்கில சொல்லை கூட நாங்கள் சைக்கிளை எடுத்து வா, இரண்டாம் வெற்று ஒரு போட்டு சொல்றோம். காருக்கு காற்றை பிடி, நான்காம் வெற்று. பாருங்கள், தமிழ் சொற்களையும் கூட நம்முடைய நாவுக்கு ஏற்றபடி இலக்கணத்தில் வளைத்துக் கொள்ளுதற்கும் அது வட சொல் என்று சொன்னாலும் தொல்காப்பியர் அயற்சொற்கள் அத்தனையும் சேர்த்து சொல்றார். இப்படி ஒரு தொல்காப்பியம் காலத்தினால் மாறாமல், கோலத்தினால் பெரிதும் சீர்குறையாமல் என்றும் விளங்குகிற சீரிழமை திறத்தை அறிஞர் பலர் உங்களுக்கு பேசி மகிழ்ந்திருக்கிறார்கள். தமிழ் உணர்வு மட்டுமில்லாமல் தமிழ் படிக்கிறவர்கள் நினைத்தால் எதனையும் வெற்றி பெற முடியும். நாங்கள் ஆனர்ஸ் படித்த போது ஓராண்டு ஆங்கிலம் முதலாண்டு, பிறகு 2 ஆண்டுகள் தமிழ். நாங்கள் ஆங்கிலம் படிக்கிற போது எங்களோடு வந்து அமர்ந்தவர்கள் பொருளாதாரம் படிக்கிறவர்கள், வேறு துறைகளை படிக்கிறவர்கள் எல்லோரும் எங்களோடு இருப்பார்கள். அந்த முதலாண்டு முடிந்த பிறகு ஆங்கில தேர்வில் அதிகமாக வெற்றி பெறுகிறவர்கள் தமிழ் மாணவர்கள். அது எப்படி என்று கேட்டால், எங்கள் பேராசிரியர் மூவா சொன்னார், ஒரு மொழியில் உண்மையான அன்பு உள்ளது என்றால் அவன் ஊரார் மொழிகள் மீது காட்டுகிற பரிவும் அப்படி இருக்கும், வேறு துறைகளிலும் அப்படிப்பட்ட வல்லமை இருக்கும். எனவே தமிழ் கல்வியோடு வேறு பிற துறை கல்வியையும் ஒன்றாக இணைத்து துணைவேந்தராக வந்த 3ஆம் நாள் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. தமிழ் படித்தவர்களுக்கு எந்த துறையும் வரும், எந்த தகுதியும் உண்டு. ஆனால் நாங்கள் சோர்வாக சொல்வது என்னவென்றால், வேறு எந்த இடத்திலும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, கடைசியில் தமிழ்தான் எங்களை ஏற்றுக்கொண்டது என்று நாம் சொல்ல தொடங்கினால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? பாவம், வேறு இடத்தில் இடம் கிடைக்காதவர்கள் இங்கே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆகிவிடும். எனவே தள்ளப்பட்டவர்களை, படுகொழியில் இருப்பவர்களை கைதூக்கி அழைப்பதற்கு அவருக்கு திருவாசகம் கிடைத்திருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். செம்மொழி மத்திய நிறுவனம் ஆற்றி வருகின்ற செந்தமிழ் பணியும் இன்று நீங்கள் செம்மொழி என்கிறீர்களே, அந்த செம்மொழி என்பதனுடைய பெயர் என்னவென்றால் செந்தமிழ் என்பதுதான். செவ்விய தமிழ் தானே செந்தமிழ், அதுதான் செம்மொழி என்றாயிற்று. அப்படியா? நம்முடைய மாநிலத்துக்கு செந்தமிழ் நாடு என்னும் போதிலே என்று பாரதியார் பாடுகிறாரே, எங்கே இருந்து கற்றுக்கொண்டார்? தொல்காப்பியத்தில் இருந்து. செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலத்தும் செந்தமிழ் இயற்கை சிவடிக நிலத்தொடு. எனவே செம்மொழிக்கும் தொல்காப்பியத்திற்கும் சேர்ந்த தொடர்பு பல்லாண்டுகளாக ஊறிய தொடர்பு என்று சொல்லி இன்று 1000 பணிகளை தலைமையில் வைத்துக் கொண்டு துணைவேந்தர் அவர்கள் இதுகாரம் இருந்து என் உரையை கேட்டதற்கும் தனித்த நன்றி சொல்லி, பேராசிரியர் தெய்வசுந்தரத்தினுடைய முயற்சிகள் ஓங்குக, அவர் வளர்க்கின்ற இந்த தமிழின் தரம் பல்கி பெருகுக என்று வாழ்த்துகிறேன். வணக்கம்.